அட ரித்திக், 23 நாளைக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ற நீ. ஏன்பா வாரத்துக்கு ஒரு ஃபோனாவது பண்ண. ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஒரு குட் நியூஸ் இருக்கு. இந்தியாவுக்கு வரியா? நீ இந்தியாவுக்கு வரியா? எந்த ஃப்ளைட்ல வர? நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன்ப்பா. இல்லப்பா, என் வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா. என்னது? அட, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் நாளைக்கே பக்கத்துலலாம் ஸ்வீட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் நான் முதல் ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வந்துடுறேன். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, நான் வந்துடுறேன். அப்பா, இது இந்தியா இல்ல, அமெரிக்கா. இதுக்கெல்லாம் நான் இங்க ஒரு மெய்டு வச்சுக்க போறேன்ப்பா. ஏற்கனவே இங்க நிறைய செலவாயிட்டு இருக்கு. டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கால் பண்ணிடுறேனே. சரிப்பா, வீடியோ கால் கூட நல்லதுதான். குழந்தை முகத்தை வீடியோலயே நான் பார்த்துக்கிறேன். ரித்திக், உங்க அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பா. எந்த அம்மாவை சொல்றீங்க? முதலாவதா இல்ல ரெண்டாவதா? அட யாரா இவன்? உன் புள்ள இப்படியா சொன்னா? ஆனா இதெல்லாம் அவனுக்காக தானே செஞ்ச? அப்போ எனக்கு 16 வயசு. எங்கள் அப்பா ப்ரொஜெக்டா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. காதல் பாசம் எதுவுமே தெரியாது. ரித்திக் பிறந்தான். அதுக்கப்புறம் பல்லவி. அதுக்கப்புறம் நான் ப்ரொஜெக்டாவை லவ் பண்றதா தான். போதும் போதும், எனக்கு எல்லாமே தெரியும். மேடம்க்கு கேன்சர் வந்துருச்சு. மேடமும் பட்டுன்னு புட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவளும் உன்னை விட்டுட்டு ஓடிட்டா. பல தடவை இதே கதையை கேட்டாச்சு. நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்து. அதோட உன் புறம்போக்கு பசங்க கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகி இரு. எதுக்காக நீ டைம் வேஸ்ட் பண்ற? இதோ வந்துருச்சே, உன்னோட அருமை தம்பி தான் கால் பண்றான். இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான திருட்டு பையனே இவன் தான். சொல்லு அவினாஷ். நரேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், எக்ஸாமுக்கு போயிருக்கான். சரி, ஏன் ஃபோன் பண்ணேன்னா, உங்களோட பிபி மாத்திரை இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் அந்த கொலஸ்ட்ரால்? இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி அண்ணா, அது வந்து அப்பா, டைம் ஆயிடுச்சு, வாங்க மாத்திரையை போடுங்க. ஹலோ வக்கீல் சார். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உடம்பு எப்படி இருக்கு? ஏப்பா, உன்ன மாதிரி வக்கீல் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா உன் கிளைண்ட் எல்லாம் நேரா தூக்குல தொங்கிடுவாங்க. வாய மூடு. ஆகாஷ், எங்களுக்கு 2 பேருக்கும் டீ போய் கொண்டு வாப்பா. அடடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, இப்பதான் சாப்பிட்டு வரேன். நீ உட்காரு. ஏப்பா, அந்த டிஜிட்டல் காயின்ஸை பத்தி சொல்ல, இப்ப ஏற போகுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். காயின்ஸுடைய ரேட் எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதோட ரேட் எப்படி ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கோ அதே மாதிரி இவரோட பிபியும் நல்லா ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு அங்கிள். அப்பா மேல இவ்வளோ அக்கறை இருந்தா ஒரு மருமகளை கொண்டு வந்து விட. சரி, ஆமா பிரதாப், நான் உனக்கு ஒரு பொண்ணு போட்டோ அனுப்புனேனே, அதை காட்டு. இதோ இவளா? இதேதான். இதோ இவ பேரு சோனேரி. வாசியில குடும்பத்தாரோட இருக்கா. அழகா இருக்கால்ல? அது இப்போ வாயிலிருந்து வார்த்தையே வராத. பொண்ணு அழகா தான் இருக்கா. எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்ல குடும்பமா இருந்தா நீயே பேசி முடிச்சிரு. சரி, நான் இவங்க அப்பாவோட பேசிட்டு அவங்க நம்பரை உனக்கு அனுப்பிடுறேன். அப்படியே பண்ணு. நீ ரெஸ்ட் எடு. நான் கபிலோட கடைக்கு போறேன். என்ன கபில், மறுபடியும் பருப்பு விலை ஏறிடுச்சா? ஆமா நரேஷ், என்ன இந்த தடவை விலைவாசி வானத்தை தொட நினைக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹலோ கண்ணா. நீங்க டால் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தேன், வீட்டில் வச்சிருக்கேன். ஆனா எப்போ எக்ஸாம்ல நீ 10க்கு 10 வாங்குறியோ அப்பதான் உனக்கு அந்த டால் கிடைக்கும். ஓ நோ, 9 வாங்கினா பத்தாதா? ஓ நோ, எதுக்கு 9 மார்க்ஸ்? அது எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியவே இல்ல. அடேங்க அப்பா, ஏன்பா இது பெரிய பிரச்சனையாச்சே கபில். இங்க பாரு கபில், உங்க பொண்ணு உங்களை விட புத்திசாலி. ஓகே நரேஷ், 2489.
இந்தா 3000. நான் சில்லற அப்புறம் கூட தரவா? சரி, பாய் அங்கிள். பாய் கண்ணா. வா உள்ள வா. இதை சரியா கணக்கு போட்டு காட்டு. அப்பா ஃபேமிலி மீட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களேன். ஏன்னா அமெரிக்காவில் டைம் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல. எல்லாம் கவனமாக கேளுங்க. நான் என்னுடைய மொத்த ப்ராப்பர்ட்டியும் ரேகா பேரில் எழுத போகிறேன். என்ன இந்த கேடு கெட்டவ பேர்லையா? அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா? இந்த வீட்டுல எனக்கும் அதிகாரம் இருக்கு. அப்பா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த ரேகா ஒன்னும் உங்களை லவ் பண்ணல. இவ பேர்ல ப்ராப்பர்ட்டியை எழுதிட்டா அப்புறம் என்ன ஆகும்? இவ என்ன வேணாலும் பண்ணிடுவாப்பா. அதை விட நீங்க சேரிட்டிக்கு எதுக்காவது டொனேட் பண்ணிடுங்க. ஏய், நான் ஒன்றும் உங்களை மாதிரி லூசு கிடையாது. நான் இவனை லவ் பண்றேன். இவன் மேல மரியாதையும் வச்சிருக்கேன். நாங்க என்ன செத்துட்டோமா? ப்ராப்பர்ட்டி அவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன வேலை பண்றீங்க நீங்க? இவ தான் உன்னுடைய வருங்கால அம்மா. இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உங்கள யாருக்கும் என் மேல அக்கறை இல்லை. ரேகா தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா. விடுங்கள. இவங்க பேச்சை கேட்டு ஏன் நீங்க பிபியை ஏத்திக்கிறீங்க? இவங்க மோசத்துலயும் மோசமானவங்க. நீங்க விடுங்க. நீ தாண்டி கேவலமானவ. உன் லிமிட்ல இருந்துக்க. மரியாதையை கத்துக்க. நான் உனக்கு அம்மாவா வரப்போறவ. அப்புறம் உங்களுக்கு அண்ணியும் கூட. கிளம்புடி. போங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போங்க. போங்க. அண்ணா வயசானது அப்பாக்கு மூளை குழம்பிடுச்சு. ஒரு வேலையை நேரா செய்ய முடியலன்னா செய்ய வேண்டிய விதத்துல தான் செஞ்சாகணும். அப்பா ஃபேமிலி மீட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்கப்பா. அமெரிக்காவில் டைமுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. சார், விக்டிமோட மனைவி பாடியை பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். இங்க பாருங்க, பார்த்து அம்மா வீட்டுல விட்டுட்டுமா? இதை பாரு, இந்த அளவுக்கு பேனிக் ஆக வேண்டாம். இல்லைன்னா எல்லாத்தையும் சொதப்பிடுவேன். அதான் சொல்றேன்ல, ஒன்னும் ஆகாது. என்ன எதுவும் ஆகாது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு போலீஸ் வீட்டுக்கு வருவாங்கல்ல. இத பாரு, போலீஸ் வீட்டுக்கு வந்தா என்ன பிளான் பண்ணமோ அதன்படியே பண்ணிடலாம். நீ இவ்வளவு பயந்தேன்னு வையேன், எல்லாம் தலைகீழா போயிடும். அப்புறம் அந்த ரேகா, அவளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி கேளு, எனக்கு லேட் ஆகுது. பல்லவி வந்திருப்பா, நான் போறேன். நீ கவனமா இரு. நேத்து ராத்திரி சுமார் ஒரு 8 மணிக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பிட்டேன். ராத்திரி என் கூட போன்ல கூட பேசினாரு. நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. காலையில டிஃபன் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா கதவு திறந்திருந்தது. உள்ள வந்து பார்த்தா போத ரேகா தொடாதீங்க. சரி, வீட்ல ஏதாவது திருடு போயிருக்கான்னு பாத்தீங்களா? என் புருஷன் இங்க செத்து போயிருக்கா, நீங்க திருடு போயிருக்கான்னு கேக்குறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் எங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அப்படின்னா இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்களா? அஞ்சு, உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடு. ஓகே சார். ரியாவுக்கு ஒரு அப்பா மாதிரி. அவர் தான் அவளுக்கு டியூஷன் எடுப்பாரு. பல நாட்கள் டியூஷன் முடிஞ்சு அவர் கூட அங்கேயே இருந்துருவா. நேத்திக்கு ரியா டியூஷனுக்கு போயிருந்தாளா? இல்ல, நான் தான் அவகிட்ட அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய சில்லற காசை கொடுத்து அனுப்புனேன் சார்.
ஏன் எதுக்காக கொடுத்து அனுப்புனேன்? கொஞ்சம் அமைதியா இருங்க. ரியா வீட்டுக்கு திரும்பி வரலன்னா அவளை தேடி அவர் வீட்டுக்கு நீங்க போகலையா? நான் லேட் நைட் கடையிலேயே இருந்துட்டேன் மேடம். எப்பவுமே டியூஷன் முடிஞ்சு அங்கேயே இருந்துருவாளே, அந்த மாதிரி இருந்துட்டான்னு நினைச்சேன் சார். நான் மட்டும் அங்க போயிருந்தா ரியாவை எப்படியாவது காப்பாத்திருக்கலாம் சார். ரியாவோட அம்மா எங்க இருக்காங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் குழந்தையும் விட்டு அவ ஓடி போயிட்டா சார். எங்க அப்பாவோட பாடி? என்ன அண்ணா எங்க? நீங்க பட்டுட்டு உள்ள வரீங்க? எங்க அப்பாவோட பாடி? போலீஸ் கிட்ட இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க எல்லாரையும் போலீஸ் கூப்பிட்டு இருக்காங்க. உன்னை இங்கேயே விட்டுட்டாங்களா? ஆமா, வீட்டு ஆட்களை அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா சாதாரணமா சொந்தக்காரங்க தான் கொலை பண்ணுவாங்களாம். வா பல்லவி. அது இருக்கட்டும், நேத்து நடந்த சண்டையை பத்தி நான் இன்னும் போலீஸ்காரங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். நீ என்னடி சொல்ல வர? நேத்து நைட்டு தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட சண்டை போட்டீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்கு. அதோட நேத்து நைட்டே அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப இதுக்கான அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல போலீஸ் கிட்ட சொல்லவா? ஏன்னா இதை நான் அவங்க கிட்ட சொன்னா பர்ஃபெக்டா புரிஞ்சுப்பாங்க. இத பாரு, அவர் எனக்கு அண்ணன், அப்புறம் பல்லவியோட அப்பா. எங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. அதோட நீ இருக்கே, நீ கொஞ்சம் தள்ளியே இரு. வா பல்லவி. சில சமயங்களில் சொந்தக்காரங்களை விட மற்றவங்க தான் நமக்கு சொந்தக்காரங்களாயிடுறாங்க. யாரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. பணம் இருந்தா உறவு வந்துரும். பணம் இருக்கா பசங்க வருவாங்க, பணம் இருக்கா சொந்தக்காரங்க வருவாங்க. பணம் போச்சுன்னா உறவும் போச்சு. நீ எதுக்காக கவலைப்படுற? உன்கிட்ட தான் ஏகப்பட்ட பணம் இருக்கே. கார் வாங்கிட்டியா? இல்லைம்மா, இந்த வயசுல கார் வாங்கி என்ன பண்றது? பல்லவிக்கு கார் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பாவம், அவ ஸ்கூட்டில தான் போயிட்டு வரா. பல தடவை உனக்கு சொல்லியாச்சு, நீ திருந்த மாட்ட. தேவையில்லாம நன்றி கெட்ட உறவுக்காரங்களுக்கு பணத்தை செலவு பண்ற. எப்ப நீ செத்தாலும் உன் பொணத்து மேல மாலை போடுறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ வந்து மாலையை போடு. நான் போடுவேன்டா. இதையே போடுவேன். இது நீ தானே கொடுத்த, இதையே திரும்ப கொடுத்துருவேன். சிட்டில நடந்த 2 கொலைகளால மக்கள் அதிர்ச்சியில இருக்காங்க. நடந்திருக்க டபுள் மர்டர் மறுபடியும் போலீஸ்க்கு ஒரு சவாலா அமைஞ்சிருக்கு. சிட்டியில மக்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்கல்ல? இங்க பாருங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியாச்சு. 24 ஹவர்ஸ்ல உங்ககிட்ட கொடுத்துருவோம். அப்பா ரொம்ப நல்லவருங்க. அவரை ஏன் எதுக்காக கொலை பண்ணும்? ஏன் போய் சொல்ற பல்லவி? சார், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அண்ணா 1 நம்பர் மோசக்காரனா இருந்தாரு. அண்ணி போனதுக்கு அப்புறம் அவர் ரித்திகா அமெரிக்காக்கு அனுப்பிட்டாரு. சரி, ஆனா அவர் ஒய்யாரமா வாழ்ந்தாரு. நீங்களே பாருங்க, PM ரிப்போர்ட் வரப்போகுது. அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பா தெரியும். சித்தப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்ன பொய்யா பேசுறேன்? உண்மையை தான் நான் எடுத்து சொல்றேன். அப்படின்னா ரேகாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவளுக்கு என்னங்க இதுல இருக்கு? அவளே பணத்துக்காக போறவ. அவங்க தானே அவருடைய மனைவியா இருந்தாங்க. அப்பாக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. நேத்து நைட் எங்க இருந்தீங்க? எங்க வீட்டுல தான். அப்பாவை மீட் பண்ண போனோம். அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணீங்க. அப்போ முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கணும்ல? நேத்து ராத்திரி அப்பா எங்க கிட்ட ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசணும் சொன்னாரு. பிரிச்சு கொடுத்துட்டாரா? நான் மொத்த ப்ராப்பர்ட்டியும் ரேகா பேர் மேல என்ன எழுதுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? போங்க. அண்ணா, இல்ல சார், கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணோம், வேற எதுவும் இல்ல. ஒரு ஃபேமிலியில் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன் எப்பவுமே கேஷுவலாக முடியாது. இதை பாரு, ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும். நரேஷோட பேங்க் டீட்டெயில்ஸ். சார், நான் பேங்க் டீட்டெயில் செக் பண்ணிட்டேன். அதில் எதுவும் இல்லை சார். சார், அந்த பொம்பளை ரேகா நேத்து ஒரு கஸ்டமர் கூட தங்கி இருந்திருக்கா. வாட்? தர்ம பத்னி மாதிரி நடிக்கிறாளா? சார், நரேஷ் டேட்டிங் சைட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. சார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பான் போல. அவனை ஜட்ஜ் பண்ணவே முடியல. இதோடா டேட்டிங் ஆப்ல உன்னுடைய அக்கௌண்ட் வந்தாச்சு. ஆஃபீஸர் நரேஷ் தேஷ்முக். அட என்னையா இந்த வலையில என்ன சிக்க விடுற? ரேகா விஷயத்துல சீரியஸா இருக்கேன். ஓடு, இங்க பாரு பாரு பாரு, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துடுச்சு. யாரு?
போட்டோவை பாரு, எவ்வளோ அழகா இருக்கா பாரு. டைவோர்ஸியா? ஐ, என்னுடைய பேர் லலிதா. நீங்க ஜென்யூனா இருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்க போட்டோவை போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு எக்ஸ் ஆபீசரா? என்ன சொல்றீங்க? சார், வீட்டில் திருடு போன பொருட்களோட மொத்த லிஸ்ட் இதில் இருக்கு. ரேகா கொடுத்தாங்க. 2 ஜுவல்லரி செட், வெள்ளி சாமான்கள், ரிஸ்ட் வாட்ச், ஒரு கிளாக், 45,000 கேஷ். சுரஜ், எல்லா ஜுவல்லர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிடு. ஜுவல்லரி விற்க வந்தா இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. எஸ் சார். சார், கபிலோட வைஃப் நீத்துவை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவ ஊர் ரத்னகிரி. அவ அம்மா வீடு அங்கேதான் இருக்கு. ஆனா அவ 8 மாசமா வேற யார் கூடயோ தங்கி இருக்கா சார். கபில் வைஃபை டிவோர்ஸ் பண்ணானா? அது தெரியல சார். ஆனா நீத்து வந்து ரியாவை கூட்டிட்டு போக முயற்சி பண்ணல. அவினாஷ், அன்னைக்கு நைட்டு சண்டைக்கு அப்புறம் நீ திரும்ப வீட்டுக்கு வரலையே, எங்க போன? அதுவா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்? சும்மாதா. ஆனா நான் வீட்டுக்கு வந்தப்போ நீ வீட்டில் இருக்கலையே. நீ எங்க போயிருந்த? குப்பை போட போயிருந்தேன். தேவையில்லாத கேள்வி கேட்காத. சார், டவுட் இல்லை, உறுதியாக சொல்கிறேன். இந்த வேலையை ரேகா தான் சார் செஞ்சுருக்கணும். இப்போ அவள் இங்கே இருந்தும் போயிட்டா சார். எப்படி இவ்வளோ நம்பிக்கையோட சொல்ற? சார், அப்பா அவ பேர்லேயே முழு ப்ராப்பர்ட்டி எழுதிதான் இருந்தார். அவர் இறந்துட்டா எல்லா சொத்தும் அவளுக்கு போயிடும் தானே? ப்ராப்பர்ட்டி அவர் மாத்திட்டாரா? இல்லை. அப்போ அவளுக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்கும்? அப்படின்னா இதை சித்தப்பா கூட ஒரு வேளை பண்ணியிருக்கலாம் சார். ப்ராப்பர்ட்டிக்காகவா? ப்ராப்பர்ட்டி அப்புறம் பார்த்து 2 பேருக்காகும். பார்த்தா? சார், பார்த்து என்னுடைய தம்பி சார். பரிச்சிதி தான் என்னோட வளர்ப்பு அம்மா. அப்பாவோட 2வது ஒய்ஃப் அவங்க. வாட்? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க அப்பா விட்டுட்டு அவினாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். பார்த்தோட கஸ்டடிக்காக அப்பா கேஸ் கூட ஃபைல் பண்ணாரு. இந்த பிரச்சனை நடுவில் அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ரேகா ப்ராஸ்டியூட் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூட இருந்தார் சார். எப்போ இந்தியாவுக்கு வந்த? நான் நேற்று தான் வந்தேன் சார். நான் போலாமா? இந்த விஷயத்தை அவினாஷ் ஏன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை? சார், ரேகாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஊருக்கு போயிருக்காங்க. ரேகாவுக்கு அம்மா இருக்காளா இல்லையா? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. நரேஷ் இறந்தது 31ஆம் தேதி 9 to 1 நடந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதாவது நரேஷுக்கு தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். கால் ரெக்கார்ட்ஸ், ஃபோன் லொகேஷன் எப்போ கிடைக்கும்? நாளைக்குள்ளே வந்துடும் சார். ரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்? அதாவது நரேஷுக்கு முன்னாடியே ரியாவை கொண்டு இருக்கலாம். நடுவில் 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படின்னா மெயின் டார்கெட் ரியாவா? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அபிஷியலி நாங்க பிரிஞ்சிருந்தோம். இது நடந்து 2 வருஷம் ஆகுதுங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. பார்த்தோட கஸ்டடி விஷயத்துல கேஸ் ஓடிட்டு இருந்தது இல்ல, ஆனா எல்லாம் நார்மலா இருக்குதுன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னா போங்க, ஆதாரத்தோட வாங்க, அப்புறம் நாம பேசலாம். அதை கொண்டு வருவோம். அவினாஷ் எங்க, அதை சொல்லு. ஆபீஸ் போயிருக்காரு. சார், நரேஷோட சிடிஆரில் லலிதா சௌஹான் ஒரு பேர் கிடச்சிருக்கு. அடிக்கடி அவ கூட பேசியிருக்கார் சார். சரி லலிதா, உன் ஃபேமிலியில் வேற யார் இருக்காங்க? நானும் என்னோட மம்மியும். சரி, உங்களை பத்தி? சேம், நானும் எங்க அம்மாவும் தான். ஒரு நாள் நான் என் மம்மியை அறிமுகப்படுத்துறேன். ஷூர். இதை பாரு லலிதா, என்னை தப்பாக எடுத்துக்காத. நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன். அதோட இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் ஓப்பன் பண்ணான், நான் இல்லை. அதோட ஏற்கனவே எனக்கு ஒரு மனைவி இருக்கா. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். நீங்க ஆர்என் சஹானி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தீங்க தானே? ஆ அங்கே நான் ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணுவேன். அங்க பிரின்சிபல் என்னுடைய ஃப்ரெண்ட் தான், அவர்கிட்ட நான் பேசுறேன். நீ இன்டர்வியூக்கு மட்டும் போயிட்டு வா. தேங்க்யூ ஸோ மச். என்ன? ஆனா நரேஷுக்கு அம்மாவே கிடையாதே. என்ன இது நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவரு அவங்க அம்மாவோட போட்டோலாம் காட்டினாரே, என்ன அறிமுகப்படுத்துறதாவும் சொன்னாரே. அது இருக்கட்டும், அவரு உன்கிட்ட வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல அவரை பத்தி வேற ஏதாவது விஷயம் நீ ஏதாவது சொன்னீன்னா அது எங்களுக்கு உதவியா இருக்கும். எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு தெரியல. ஆனா அவர் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு பிரதர் இருக்காராம். அவர் பேர் கூட அவினாஷ். அவர் கூட ஒரு மாதிரியா அடல்ட் சைடு அப்புறம் தவறான விஷயங்களை பாப்பாரா. ஹலோ, என்ன? அப்படியா? நான் இப்பவே வரேன். நீ நேரா டிசிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? நீ நேரா முதல்ல எங்க கிட்ட தானே வந்திருக்கணும். சரி, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. உன் ஒய்ஃபு தான் ரியாவை கொண்டு இருப்பாளா? எனக்கு தோணல, ஆனா உண்மை அதான். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நீத்து இங்கே தான் இருந்திருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், இதையே எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல. பொண்ணோட டெட் பாடி கையில இருந்துச்சு மேடம். எதையுமே அப்போ யோசிக்க முடியல. எப்ப இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்ததோ அப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும்ல. ஏன் டிசிபி ஆபீஸ்க்கு போன? ஏழை பேச்சு எங்க மேடம் எடுப்படும்? நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நரேஷனை மர்டர் பின்னாடி தானே எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நரேஷனுக்காக தான் இது எல்லாமே நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே முடிவே எடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? இங்க என் பொண்ணு உயிரை போயிருக்கு மேடம். எல்லாம் தலைகீழ நடந்துட்டு இருக்கு. இங்க என் பொண்ணு நீது தான் கொலை பண்ணிருக்கா மேடம். அதே நேரம் நரேஷனை வேற இறந்திருக்காரு. நான் சொல்றத கேளு. ஒரு நம்பரை ட்ராக் பண்ணு, அர்ஜென்ட். பேரு நீத்து சர்மா. நம்பரை அனுப்பி வைக்கிறேன். வண்டிடு. சார், நான் நரேஷோட கடந்த 2 வருஷம் சிடிஆரை செக் பண்ணேன் சார். ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒரு நெய்பர் இருக்காரு பிரதாப், அவர்கிட்டயும் நிறைய பேசியிருக்காரு சார். அவரோட சிடிஆரில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நரேஷ் இவங்களை மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நரேஷுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. ஆனா 1 வருஷத்துக்குள்ள திடீர்னு நரேஷ் வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது? எப்படி அவர் விளையாட்டு பிள்ளையானாரு? எனிவே, நரேஷோட அம்மா பத்தி இன்னும் எதுவும் தெரியல சார். ஃபேமிலியில் கேட்டால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் என்னுடைய அம்மான்னு சொல்லி லலிதாவுக்கு எந்த போட்டோவை காட்டினா? ஏய், நில்லு நில்லு நில்லு. ஸ்டாப் ஸ்டாப். எங்கடி ஓடுற? நான் எதுவும் பண்ணல. நான் என்னோட ரியாவை கூட்டிட்டு போலான் தான் வந்தேன். 3 வருஷம் கழிச்சு ரியாவை நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போனா உன்னோட புது ஹஸ்பண்ட் ஏற்றுக்குவான்னு நினச்சிட்டு இருக்கியா? சுதீப் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிடிக்கும். கபில் கிட்ட இருந்து எனக்கு குழந்தை கிடைக்கல. அதனால அவன் என்ன அடிக்கடி அடிப்பான். சுதீர் ரத்னகிரில இருந்து என்ன பாக்குறதுக்காக அடிக்கடி வருவான். அவன் மூலமா தான் ரியா பிறந்தா. அப்படின்னா ரியா உனக்கும் சுதீர்க்கும் பிறந்தவளா? ஆமா. இந்த விஷயம் கபிலுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் அடிக்கடி ரியா கிட்ட போன்ல பேசுவேன். அப்போ அவ தான் சொன்னா போன மாசம் கபில் அவளோட பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கான்னு. சார், நான் ரெக்கார்டை செக் பண்ணிட்டேன். 3 வாரத்துக்கு முன்னாடியே கபில் ரியாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கான். ரியாவோட அப்பா தான் இல்லைங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. வாட்? கபில தூக்கு. அதோட நரேஷ் எப்படிப்பட்டவன்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு. நரேஷுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கு. அந்த டிஜிட்டல் காயின் பேரை சொல்லு, நான் வாங்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். காயின்ஸுடைய ரேட் எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நரேஷ் 2014ல டிஜிட்டல் காயின்ஸ்ல 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணான். 2021ல அவன் அந்த காயின்ஸை வித்திருக்கான் 34 கோடிக்கு. 34 கோடியா? அந்த 34 கோடி எங்க இருக்கு? நாங்க அவரோட பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணோமே, அதுல எதுவுமே இல்லையே. அவ்வளோ பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நரேஷுடைய சொந்தக்காரங்க அவன் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு சுத்துறாங்க. அந்த ரூபாய்க்காக தான் சுத்துறானுங்க. 34 கோடி நரேஷோட பேங்க் அக்கவுண்ட்லயும் இல்லை, அதோட வீட்டில் தேடியும் கிடைக்கல. ஆமாம் சார், 34 கோடி மொத்தமும் காணோம். இவ்வளோ பணத்தை அவன் எங்கே கொண்டு போய் வச்சிருப்பான்? சார், அதுவும் ஒரே இடத்துல இவ்வளோ பணத்தை வச்சிருக்கிறது கிரைமை அவங்களே இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சார். சார்,
கபில் எங்கேயோ ஓடி போயிட்டான். வீடு பூட்டி இருக்கு சார். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். சார், லலிதா சொன்னது கரெக்ட். நரேஷோட ஆன்லைன் டிரைவில் இந்த ஃபோட்டோ கிடைச்சது சார். இவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. எஸ் சார். சார், நரேஷோட பொண்ணு பல்லவி, அவளுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு சார். வாட்? ஆமாம் சார், அவள் பேர் சுனிதி. இங்க பாரு, இவ பேரு சுனிதி. குடும்பத்தோட வாசியில இருக்கா. 2 பேரும் லிவிங்ல இருக்காங்க. நரேஷ் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இங்க பாரு சுனிதி, உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கேன். நல்ல ஃபேமிலி. என்னுடைய ஃப்ரெண்ட் பிரதாப்போட பையன், வக்கீல் ஃபேமிலி. அப்பா, ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நீங்க எங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்க தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க எங்களை பிரிக்க வந்திருக்கீங்க. இது எப்பவும் நடக்காதுப்பா. நான் உன்னுடைய அப்பா. நான் சாகர வரைக்கும் இந்த தப்பை செய்ய விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நல்லது. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டீங்க. வா போலாம். என்ன இது? நரேஷ் அங்கிள் திரும்பவும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளையோட எங்க வீட்டுக்கு வர போறாங்க. நீ கவலைப்படாத. நமக்கு நடுவுல யாரும் வர முடியாது. யாரும் வரமாட்டாங்க. சார், அவினாஷோட சிடிஆரை பார்த்தேன். 31 மார்ச் நைட் 9 to 12 அவனோட மொபைல் ஆஃப்ல இருந்திருக்கு சார். 9 to 12 ஆஃபா இருந்திருக்கு. நரேஷும் ரியாவும் அப்பதான் கொலை செய்ய. எப்படின்னா அவன் நைட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். அன்னைக்கு நைட்டு சண்டைக்கு அப்புறம் நீ வீட்டுக்கே வரலையே, எங்க போயிருந்த? சூரஜ், அவினாஷை தூக்கு. அதோட அந்த ரேகாவுக்கு அம்மா இருக்காங்களா? இல்லை சார், 6 வருஷம் முன்னாடியே இறந்துட்டாங்க. அவளோட நம்பரும் இப்போ ரீச் ஆகலை சார். அவகிட்ட 3 நம்பர் இருக்கு. 3த்தையும் ட்ராக்கிங்கில் போட்டாலும் ரீச் ஆக முடியல சார். ஒருவேளை இந்த ரேகா தான் நரேஷை மர்டர் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாளா? சதுரங்க விளையாட்டுல ராணி தான் ரொம்ப தந்திரகாரியா இருப்பா. சூரஜ், நம்ம உளவாளிகளை அலர்ட் பண்ணு. எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ எடுத்துக்க. எனக்கு ரேகா லாக்கப்புக்குள்ள வந்தாகணும். அவினாஷையும் அரெஸ்ட் பண்ணு, இல்லைன்னா அவனும் நழுவி போயிடுவான். கோ. எஸ் சார். ஞாபகம் வருதா? சார், 34 கோடியா? அண்ணா கிட்ட 34 கோடி இருக்கிற விஷயம் தெரியும். ஆனா நரேஷ் அண்ணா நான் கொலை பண்ணல. 31 மார்ச் நைட்டு நீ மொபைல் ஆஃப் பண்ணி எங்க போயிருந்த? அது நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் பேரு நம்பரு சொல்லு. அவன் பேரு பன்சி. நம்பர் மொபைல்ல இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். அதெல்லாம் தேவையில்லை. நம்பர் எங்க கிட்ட இருக்கு, 733219. இது ரேகாவோட நம்பர். மர்டர் அன்னைக்கு ரேகா தன்னுடைய கிளைண்ட்டை பார்க்க போயிருக்கா. அந்த கிளைண்ட் நீ தான். என்ன ரேகா, இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க, அப்பவும் இந்த தொழிலை பண்ற? இங்க பாரு, நீ என்னோட கஸ்டமர். அதோட நான் இன்னும் கோடீஸ்வரி ஆகல. ஆனதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நீ வா, இப்ப டைமை வேஸ்ட் பண்ணாத. என்ன செய்யணுமோ செய்யு. ரேகாவும் நீயும் அன்னைக்கு ஒன்னா இருந்திருக்கிறீங்க. கிரைம் நடந்த அன்னைக்கு ஒன்னா இருந்திருக்கிறீங்க. ஏன் இந்த விஷயத்தை மறைச்ச? சரி சார், இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட மறைச்சிருக்கலாம். அதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாச்சு இல்ல? நான் நல்ல ஹஸ்பண்ட் இல்ல, ஏமாத்துக்கார பிரதர் தான். ஆனா அதனால என் அண்ணன் நரேஷை நான் தான் கொன்னேன்னு ஆயிடாது இல்லையா? கிரைம் நடந்த ராத்திரி நீ 1 மணி நேரம் முன்னாடி ஹோட்டல்லேருந்து கிளம்பியிருக்க. எங்கே போன? சார், ஒரு நிமிஷம் சார். சார், லலிதா சொன்ன மாதிரி அவினாஷோட சர்ச் ஹிஸ்ட்ரி எடுத்தேன் சார். அவினாஷ் கண்ட வீடியோ பார்க்குற பழக்கம் உள்ளவன். எனக்கு ஒன்று கிடைச்சது. நான் ரேண்டமாக டார்க் வெப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சார் இது கிடைச்சது. யார் இவனுங்க? இவனுங்களை கண்டுபிடிக்க முடியுமா? பாசிபிள் தான், ஆனால் டைம் ஆகும் சார். ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் காட்டணும் சார். இங்கே பாருங்கள், அந்த வீடியோக்கு அப்புறமா நான் இன்னும் நிறைய சர்ச் பண்ணேன். அதில் இந்த சைட் கிடைச்சது. நரேஷ் இறந்ததுக்கு அப்புறமா இதை பண்ணியிருக்காங்க. இதில் தான் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க. என் பேரு கபில் குப்தா. நான் கப்போலி, மகாராஷ்டிராவில் இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் சார். அப்லோடரோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணியாச்சு சார். இங்கே பாருங்கள் சார், இது இன்றைக்கி காலையில் அப்லோட் ஆகிருக்கு சார். ஏமாத்துக்காரங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களையும் யாராவது ஏமாத்திருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அவங்களுக்கான தண்டனையை நாங்கள் கொடுக்குறோம்.
இவன் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறான். இல்லை சார், எல்லாராலையும் டார்க் வெப் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஐபி அட்ரஸ் என்ன? ஷாக்கிங் சார். இங்கே பாருங்க. இந்த மாஸ்க் உன் வீட்டிலேருந்து எடுத்தோம். டார்க் வெப்புடைய ஐபி அட்ரஸ். சார், நாங்கள் சும்மா ஃபேக் மர்டர்ஸ் என்னெல்லாம் ஷூட் பண்ணுவோம், அதுவும் வைரல் ஆகிறதுக்காக. ஆனால் நாங்கள் ஒன்றும் நரேஷை கொலை பண்ணலை. அதாவது உன் ஃபாதரை நீ பேர் சொல்லி கூப்பிடுவியா? எனக்கு அப்பாலாம் இல்லை, எனக்கு அம்மா மட்டும்தான். சரி, இந்த பொண்ணு என்ன பண்ணீங்க? யார் இவங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாதே. இந்த பசங்க நரேஷை கொல்லுவாங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்ப ப்ரூட்டலாக கொண்டு இருக்கானுங்க. இவங்களால இது முடியாது. சார், அந்த வயசான அம்மா, அவங்கள ட்ரேஸ் பண்ணியாச்சு. அவங்க லொகேஷனும் கிடைச்சாச்சு. குட். கபில் லொகேஷன் கிடைச்சதா? இல்ல சார், அவன் தான் இன்னும் கிடைக்கல. சரி, அந்த அம்மாவை பார்த்துட்டு வரலாம். ஓகே சார். அந்த வயசான அம்மாவை ஓல்டு பூனே ஹைவேல பார்த்துருக்காங்க சார். அம்மா இங்க பாருங்க, எழுந்துருங்க. நான் அவனுக்கு புரிய வச்சேனே, ஆனா அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. அவன் எப்போ பொய் சொல்ல சொன்னானோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, கண்டிப்பா ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். அவரு என்ன போய் சொன்னாரு? அம்மா இங்க பாரு, உனக்காக துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? எவ்வளவு நாள் தான் இப்படி தெருவில் இருக்க போற? வா, வீட்டுக்கு போலாம். வேண்டாம்ப்பா, என் வீட்டு மகாபாரத சண்டையெல்லாம் பார்த்தாச்சு. என் மருமக நடுத்தருல விட்டுட்டாங்க. உன் வீட்லயும் அதுதான் நடக்கும். என் உடம்பு தாங்காது. என் வீட்டுல மகாபாரதம் நடக்கிறதுக்கு யாராவது இருந்தா தானே? ஏன் பணம் இருக்குன்னு தெரிஞ்சு எவனும் வரலையா? 34 கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் வருவாங்க, சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம்னு நினைச்சேன். ஆனா பிரயோஜனமே இல்லை. யாருக்கும் என் மேல அன்பு இல்லை. பணத்துக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஏதாவது கிடைக்குமான்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிரிப்டோ 34 கோடி எல்லாம் பொய்யா? பின்ன என்னவா? அட, 34 கோடி இருந்தா ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம்ல. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேட்டனே, அதோட அப்டேட்? லலிதாவோட லொகேஷனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட லாஸ்ட் லொகேஷன் மட்டும் கிடைச்சதுன்னா அப்ப நம்ம ரெண்டாவது ஆளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், கபில் ஆன்லைன்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். போலீஸ் அவன் மேல பொய் கேஸ் போடுறதா அதுல ஓப்பனா சொல்லியிருக்கான் சார். அப்ப எதுக்காக தப்பிக்கணும்? ரியா, இதுபடி நரேஷ் என்கிட்ட இந்த காசை கொடுத்துட்டு வா. இப்பவா? இப்போதான். லேட்டாச்சுன்னா அங்கேயே படுத்துக்கோ. அப்பா, நான் இன்னைக்கு உங்க கூடவே இருக்கேனே. ஒரு தடவை சொன்னா புரியாது. நான் தான் சொல்றேன்ல, போ. மாஸ்கை எங்க இருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியணும் சார். சூரத் சரோசில இந்த மாஸ்க் இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த லலிதா வீடியோவை கவனமா பாரு. லலிதா மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கானுங்க. ஒரு மனுஷனை இந்த மாதிரி கொளுத்திட்டா அவன் எகுருவான், கத்துவான், ஏதோ பண்ணுவான். ஆனா இங்க லலிதாவோட பாடி அசைவே இல்லை, சத்தம் தான் கேக்குது. அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்கா இருக்கும்னு சொல்றீங்களா? சார், சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு சார். இங்க பாருங்க, இதுதான் சார் அந்த லிஸ்ட். அப்புறம் இதில் எல்லாரும் பேரும் இருக்கு. மஞ்சு, லொகேஷன் ட்ராக் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். யாரு? ரூம் சர்வீஸ். வா. என்ன பண்றீங்க? வாடி. சார் சார், வேணும் சார், நானே வந்துடுறேன். நான் ஒரு ஆக்ட்ரஸ். நான் தமிழ் சீரியல்லாம் சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிப்பேன். நான் ஒரு ரோல்ல நடிக்கணும்னு அவ தான் சொன்னா. முதல்ல நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ப்ராமிஸ். ஆனா
வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், இதனால தான் ஓகே சொன்னேன். நரேஷோட நட்பை தவறா பயன்படுத்திக்கிட்டேன். சொல்ல போனா அவன் தான் என்னை ஏமாத்திருக்கான். டிஜிட்டல் காயின்ஸ்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணி 34 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். ஆனா எனக்கு தப்பான காயினை காட்டினான். ஏன்னா அவனுக்கு வைத்தறிச்சல். நான் பணக்காரன் ஆயிட்டேன்னா ஏதாவது ஒரு வேலைக்காக அவன்கிட்ட பணம் கேட்டாலும் முடியாதுன்னு மூஞ்சிலே சொல்லிடுவான். அந்த வீடியோவை எதுக்காக பண்ண? அது இந்த பார்த்து அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுவான். அந்த விஷயம் எனக்கு தெரியும். உங்களை திருப்பி விட தான் அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணேன் சார். டார்க் வெப்ல தான் போட்டேன் சார். இதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். 34 கோடிலாம் எங்க கிட்ட இல்ல சார். எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்கிட்ட அந்த அளவுக்கு பணமே இல்லை. அவன் எந்த டிஜிட்டல் காயின்ஸையும் விற்கல, சும்மா பொய் சொல்லியிருக்கான். எங்க அன்பு கிடைக்கிறதுக்காக தான் அப்பா இப்படி பொய் சொல்லியிருக்காரா? இதனால அப்பாவை கொலை பண்ணிட்டாங்களா? வெல், பிரதாப், ஆஷிஷ், லலிதாவை நாங்க மர்டர் சைபர் ஃப்ளோட்டுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை பாரு, கிரைம் அவங்க பண்ணியிருக்கலாம், ஆனா அதுக்கு ஊக்கம் கொடுத்தது நீங்க தான். உங்க அன்பு கிடைக்கணுன்றதுக்காக பொய்யான கதைகளை சொன்னாரு. அதே எல்லார்கிட்டயும் சொன்னாரு. ஒருவேளை அந்த பணத்தினுடைய பேராசையினால நீங்க எல்லாம் ஒன்று சேருவீங்கன்னு நினைச்சாரு. அது நடக்கல, ஏன்னா நீங்க யாருமே வரல. ஆனா அந்த பொய்யான கதை அவருக்கு ஆபத்துல முடிஞ்சிருக்கு. அதனால அவரு உயிரையே பறி கொடுத்தாரு. அதோட சேர்ந்து அந்த ரியா பொண்ணும் இறந்து போயிட்டா. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சின்னது. அந்த சொந்தக்காரங்க கூட நல்லா அன்பா வாழ பாருங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க தனிமையா ஃபீல் பண்ணக்கூடாது. நான் உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன் பாப்பா இன்னைக்கு. நீங்க வெண்டைக்காய் பொரியல்ல டாக்டரேட் வாங்க போறீங்க. அப்படியா? ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்ட நீ.